நவகிரகங்களுக்கு எல்லாருக்கும் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை ராசி அதிபதியா கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க. தலைப்பு பார்த்திருப்பீங்க. 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் மிதுன ராசியில அஸ்தமனமாகிறார். இதனால சிம்ம ராசிகளுடைய பண கஷ்டம் எல்லாமே தீரப்போகுதுன்னு போட்டிருக்கேன். அதாவது இந்த பண கஷ்டம்ங்கிறது சிம்ம ராசிக்கு அடுத்தடுத்து ஒரு நாள் கூட நிறைவா கையில பணம் இருந்ததா சரித்திரமே கிடையாது. ஒண்ணு போனா ஒண்ணுன்னு செலவு மேல செலவும் கடன் மேல கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய நிலைதான். சொல்ல போனா கௌரவத்துக்கு நிறைய செலவுகள் வந்து இருக்கும். சொந்த பந்தங்களுக்கு சீர் செய்யறேன், அதை பண்றேன், இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் மேல வீட்டுல கூடிய தேவைகளுக்காக, அதாவது குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய தேவைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வைக்கணும். இது தேவையான செலவு, தேவையில்லாத செலவுன்னு அவன் கேட்டா போதும். அது ஆடம்பர செலவாகவே இருந்தாலும் சரி, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்களுடைய ஆசை நிறைவேறும்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய தேவைகளை பார்த்து செய்வதனாலவே கடன்காரர்களாக மாறினவங்க தான் அந்த சிம்ம ராசிக்காரங்க. இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? சோ இப்படி உங்களுடைய கஷ்ட காலத்தை பார்த்து குரு தாங்க மனசிறங்கி வந்திருக்காரு. வேத ஜோதிடப்படி குரு பகவானுங்கிறவர் யாருங்க? மங்களகரமான மற்றும் சக்தி வாய்ந்த கிரகங்கள்ல ஒருத்தர். தேவர்களுக்கெல்லாம் குருன்னு அழைக்கப்படக்கூடியவர். பொதுவா இவரை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை இடம் மாறக்கூடியவர் இல்லையா? சோ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 2 மடங்கு வேகத்துல நகர்வார். அதாவது இந்த வருஷத்துல குரு பகவான் 2 முறை ராசியை மாத்த போறார். ஏற்கனவே மிதுன ராசியில பயணம் பண்ணிருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த மிதுன ராசியிலேயே வரக்கூடிய அக்டோபர் வரைக்கும் இருக்க போறார். இந்த நிலையில இந்த குரு பகவான் மிதுன ராசியிலேயே அஸ்தமனம் ஆகியிருக்கார். இந்த அஸ்தமன நிலையில குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜூலை 9ஆம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க. கிட்டத்தட்ட 27 நாட்கள் இந்த அஸ்தமன நிலையில இருக்கிறதுனால அவருடைய தாக்கம்ங்கிறது எல்லா ராசிகளுக்கும் இருக்கும். அது சில பேருக்கு பாதகத்தையும் சில பேருக்கு சாதகத்தையும் கொடுக்கும். அந்த வகையில நம்முடைய சிம்ம ராசிகளுக்கு பண கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய வகையில சாதகமா நிக்கிறாரு. சொல்லப்போனா அதிர்ஷ்டகரமானது கூட சொல்லலாம். குரு ஒரு சில வீட்டுல இருக்கிறப்ப அதிகபட்ச நன்மையை கொடுப்பார். அவரே அஸ்தமனமாகக்கூடிய நிலையில சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். ஸோ அந்த அதிர்ஷ்டக்காரருடைய லிஸ்ட்ல நம்முடைய சிம்மமும் வந்திருக்கு. ஸோ குரு பகவானுடைய அருளாசினால நிதி நிலையில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக போகுது. கடன் தொல்லையிலிருந்து விடுபட போறீங்க. நீண்ட காலமாக அரசு வேலைகள்ல இருந்த தடைகள்ல இருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். அரசாங்க வேலை கிடைக்கும். அரசாங்க வேலையிலேயே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிட்டு இருக்கீங்கன்னாக்கா அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. அதே போல குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது. உங்களுடைய பயணங்களால நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். நம்பிக்கையோட நீங்க எதை செய்தாலும் சரி, அதுல நிச்சயமா வெற்றி கிடைக்கும். முக்கியமா நீண்ட காலமாக உங்க வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே முடிவு கிடைக்க போகுது. கல்வித்துறையில இருக்கிறீங்களா? மாணவர்கள்லாம் நல்ல நன்மைகளை பெற போறீங்க. பங்கு சந்தையில புத்திசாலித்தனமாக பணத்தை முதலீடு பண்றது உங்களுக்கு நிச்சயமா நல்ல வெற்றியை கொடுக்கும். யாருக்கும் கடன் கொடுக்கறதையோ வாங்குறதையோ இந்த நேரத்தில் தவிர்த்துக்கோங்க. சரியான இடத்துல பணத்தை முதலீடு செஞ்சுட்டீங்கன்னா சிம்ம ராசி பணத்தை வைத்து பணத்தை பெற முடியும். அதாவது இரட்டிப்பு லாபத்தை பார்த்துடலாம். அதே போல தேவையற்ற செலவுகளும் வரும். அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை கூட ஆகும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல பந்தயத்துல பணத்தை முதலீடு செய்யறதா இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அது இந்த குரு பயிற்சியில குரு அஸ்தமன நிலையில உங்களுக்கு சாதகமா இருக்காது. இதோட உங்களுடைய வாழ்க்கையில பல நன்மைகளை இந்த அஸ்தமன நிலை கொடுக்க போகுது. இது வரைக்கும் நீங்க வாழ்க்கையில பார்த்துட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய போகுது. இதோட உங்களுடைய உடன்பிறப்புகள் கிட்ட உறவுங்கிறது மேம்பட போகுது. ஒவ்வொரு வேலையுமே முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட செய்யுங்க. சிந்திக்கிறதுமே அப்படிதான் இருக்கணும். கண்டிப்பா அது நடக்கும். நல்லதா நடக்கும்னு நம்புங்க. இது அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. வெற்றி உண்டு. அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு கிடைக்கும். இதன் மூலம் வெற்றிகள் குவியும். அதாவது சிம்ம ராசிக்கு இந்த குரு பகவானுடைய அஸ்தமன நிலைங்கிறது ஒவ்வொரு படியிலுமே முன்னேற்றத்தை வெற்றி கொடுக்கும். சொல்ல போனா இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்துடைய கதவை திறக்க போகுது. இது நாள் வரைக்கும் எதை தொட்டாலும் சரி, என்ன தொழில் செஞ்சாலும் சரி, நஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு வெவ்வேறு முதலீடுல இருந்து லாபத்தை ஈட்டெடுக்க போறீங்க. அதீத நன்மைகளை இப்ப அனுபவிக்க போறீங்க. வாழ்க்கையில உங்களுக்கு இருந்த அந்த எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாமே படிப்படியா குறைய போகுது. அது உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சிங்கிறது திரும்ப கிடைக்க போகுது. உங்களுடைய உறவுங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. மொத்தத்துல இந்த அஸ்தமன நிலைங்கிறது, அதாவது குரு பகவானுடைய அஸ்தமன நிலைங்கிறது சிம்ம ராசிகளுடைய தொழில் வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி வெற்றி கொடியை நாட்ட போறீங்க.
இது பொதுவாங்க. இப்போ இதுலயே சிம்ம ராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த குரு பகவானுடைய அஸ்தம நிலை எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும். முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் நினைச்சது நடக்குங்க. அதாவது நீதி நேர்மை நியாயம் வாழக்கூடிய உங்களுக்கு துணிச்சலை வெளிப்படுத்தி நினைச்ச காரியங்களை சாதிக்க போறீங்க. தொழில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். சுய தொழில் செய்யறவங்களுக்கு வருமானம் அதிகமாகும். சமுதாயத்துல மதிப்பு அந்தஸ்து உயரப்போகுது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். புதுசா வீடு வாங்குறது, சொத்து வாங்கக்கூடிய நிலையும் இருக்கு. இதோட திடீர் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தொழிலையும் சரி வேலையிலும் சரி நெருக்கடிகள் மாறியுது. இதோட உங்களுடைய முயற்சிகள் கூட வெற்றி பெறுங்க. குறிப்பா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இப்ப தடைகள் விலகி வெற்றி கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களுடைய பலம் கூடும். துணிச்சலாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க முடியும். பிள்ளைகளால பெருமை உண்டு. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரப்போகுது. குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகுது. வேலையில உண்டான மறைமுக எதிர்ப்புகள் விலக போகுது. தொழில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு பொருத்தமான வரன் அமையும். அதே போல வேலை நிமித்தமா பிரிந்து போன தம்பதிகள் இப்ப திரும்ப ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் டிவோர்ஸை செய்தவர்கள் கூட இப்ப திரும்ப ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நண்பர்கள்கிட்ட ஆதரவு கிடைக்கும். கூட்டு தொழில லாபத்தை பார்க்க போறீங்க. சொந்த வீடு வாகனம் வசதிகள் எல்லாமே பெருக போகுது. பொதுவா சொல்லனாக்க முன்னேற்றமான காலங்க. எல்லா விதமான நன்மைகளுமே அடைய போறீங்க. நீ எடுத்த காரியங்கள் எல்லாமே ஈஸியா நடக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சியும் நடக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையினால குடும்பத்துல சுபிக்ஷ நிலை உண்டாகுது. உங்களுக்குமே திருமண வயதில் கூடிய பெண்களுக்கு உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணை அமையும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உடல்நிலை சீராகும். பொருளாதாரத்துல உயர்வை பார்க்க போறீங்க. பொன் பொருள் சேரும். உடைய பிள்ளைகளால பெருமை உண்டாகும். படிப்பு வேலை இது போன்ற கனவுகள் எல்லாமே நனவாக போகுது. கல்வியில சிறந்து விளங்க போறீங்க. உடல்நிலை சீராக போகுது. குடும்பமே சிறப்பா அமைய போகுது. அடுத்து பூர நட்சத்திரம். அதிர்ஷ்டசாலியாக வளம் வர போறீங்க. நீ நினைச்சது எல்லாமே சாதிக்கூடிய நிலை இருக்கு. எடுத்த வேலையை முடிச்சு காட்டுவீங்க. உறவுகள் மத்தியிலும் சரி வெளியிலயும் சரி செல்வா கூட வாழ்ந்து காட்ட போறீங்க. எல்லாமே இந்த மங்களகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானால நீங்க என்ன நினைச்சீங்களோ நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுக்க போறீங்க. பதவி உயர்வு கிடைக்கும். நண்பர்கள் உறவுக்காரங்க மத்தியில செல்வாக்கு அதிகமாகும். சிலருக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. மன வாழ்க்கையில முறிவு ஏற்பட்டவங்க, அதாவது முதல் திருமணம் சரி வரலன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போனவங்க கூட மறு திருமணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும். கோயில் தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இன்னும் சிறப்பா சொன்னாக்க சோதனைகளை சந்திச்சு வந்த நீங்க இனி சாதனைகளை புரிய போறீங்க. உடன்பிறப்புகள் வழியில ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க போகுது. வியாபாரத்தை விரிவு செய்வீங்க. உங்களுடைய துணிச்சலால எதையுமே சமாளிச்சு சாதிக்க போறீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வழிய பெருமை வந்து சேரும். அவனுடைய எதிர்காலத்தை நினைச்சு திட்டம் தீட்டி செயல்படுத்த போறீங்க. உங்களுடைய புத்தி கூர்மை பழிச்சிட போகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடும். உங்களை நம்புறவங்களுக்கு நல்ல வழிகாட்டுவீங்க. திருமண தடைகள் விலகுது. மன வாழ்க்கை கை கூடுது. குடும்பத்தில் கூடிய நெருக்கடிகள் விலகுது. நண்பர்களால் ஆதரவு உண்டு. உடலும் மனமும் சரி பொலிவு பெறும். தடைப்பட்ட வேலைகள் இனிதா நடந்து முடியும். பொதுவா சொன்னா உங்களுடைய ஒவ்வொரு எதிர்பார்ப்புமே இப்ப நிறைவேற போகுது. தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். தொழில் ரீதியா வேலை ரீதியா பெண்களை பொறுத்த வரைக்கும் மேன்மையான காலகட்டம். படிப்பு வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் இது போன்ற கனவுகள் எல்லாமே நனவாக போகுது. குடும்பத்துல வளமும் கூட போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்க போகுது. உடல் பாதிப்புகள் விலக போகுது. பொன் பொருள் சேரும். பொருளாதாரம் உயருது. இதை அடுத்து உத்திர நட்சத்திரம். செல்வாக்கு உயர போகுதுங்க. இவரால செல்வம் செல்வாக்கு அதிகரிக்க போகுது. வீடு வாகனம் பட்டம் பதவிகள் எல்லாமே உங்களை வந்து சேர போகுது. வளமா வாழ போறீங்க. நீங்க இழந்த ஒவ்வொன்றுத்தையுமே திரும்ப பெற போறீங்க. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில கூடிய நெருக்கடிகள் மறைந்து தடைப்பட்ட வேலையை ஈஸியா நடத்தி முடிச்சுக்க போறீங்க. இப்படி எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது. மகிழ்ச்சி உண்டுங்க. நீ இருக்கக்கூடிய இடத்துல வெற்றி உண்டு. தொழில் செய்றவங்களுக்குலாம் உழைப்பை அதிகமா போட்டீங்கன்னா உயர்வு உண்டு. பணியாளர்களுக்கு நீ எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும். குருவை பொறுத்த வரைக்கும் பதவி கொடுக்க போறார். அது உயர்வான பதவிகள் உங்களை வந்து சேரப்போகுது. ஒட்டு மொத்தமா நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களுடைய பிரச்சனைக்கு முடிவு வரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு. திருமண வயதில் மனமாலை ஏறும். வேலை காரணமாகவோ கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த தம்பதிகள் இப்போ ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. செய்து வரக்கூடிய தொழில முன்னெடுத்தை பார்க்க போறீங்க. வருமானம் உயருது. குடும்பத்துல கூடிய பிரச்சனை குழப்பம் எல்லாமே விலகி நிம்மதி உண்டாக போகுது. எதிர்பார்த்த பணம் வரப்போகுது. பொருளாதார நிலையில உயர்வு இருக்கு. புதுசா இடம் வாகனம் வாங்கக்கூடிய கனவுகள் நனவாகுது. உடல் பாதிப்புகள் விலகுது. வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரம் வேலையில் ஏற்படுத்த போட்டி எதிர்ப்புகள் விலகுது. நோய் நொடிகளுமே அகலுது. ஒட்டு மொத்தமா இந்த குரு பகவானுடைய அஸ்தம நிலைங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த 27 நாட்களுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். சோ குருவால உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் நிலைச்சிருக்க அனுதினமும் முருகர் வழிபாடு சிம்ம ராசிக்கு சிறப்பை சேர்க்கும். ஏமா குருவால நல்லது நடக்குது, நீ முருகப்பெருமான வழிபாடு செய்ய சொல்ற.
அதாவது அப்பனுக்கே பாடம் சொன்னவர் யாருங்க? நம்முடைய சுப்பையன். ஸோ அவர் என்னவா மாறினாரு? அப்பாவுக்கு குருவாக மாறிதான் உபதேசம் செய்தார் இல்லையா? ஸோ அந்த வகையில சிம்மராசி முருகர் வழிபாடு செய்வதால குருவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். வாழ்த்துக்கள். ஓம் குரு பகவானே போற்றி போற்றி.